அந்த பையன் கேட்டா ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யாமலியா மாறி நான் தாண்டா அந்த பையன். தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. 1000 கோடி கொடுத்தாலும் எனக்கு அப்படிப்பட்ட நிதி தேவையில்லையா. கல்வி அறிவு கிடைச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சு நமக்கு. இன்னைக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நம்ம வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கேட்பான், இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு உங்களுடைய ட்ரெண்டுக்கு கேட்பான். என்ன கேட்பான்? என்னடா அது இப்படி ஒரு மத யானைன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கான்டா, யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்பான்ல. அப்ப யாரா அந்த பையன் கேட்டா ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யாமலியா மாறி நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு நீங்க சொல்லணும். இது அன்பில் மகேஷ் பொய்யாமல் எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இது உங்களுடைய புத்தகம், உங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற புத்தகம். உங்களுடைய தம்பியும் உங்களுடைய தங்கச்சியும் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி உரிமைகள்லாம் பறிக்கப்படுகிறது பார்த்தியா, அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்தை யாரா அந்த பையன் சொன்னால் எல்லாரும் சொல்லுங்க நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன். ஏன் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து ஒரு பார்வையாளர் கீழே உட்காந்து நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த முறை வந்தது என்பது இந்த மத யானை புத்தகத்தை பற்றி எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் எங்களுடைய ஐயாவுடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது என்னுடைய வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெருமையாக பேராக நான் கருதுகின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த நேரம் என்பது சுயமரியாதை இயக்கம் ஏறத்தாழ 100 ஆண்டை கடந்திருக்கின்ற இந்த வேளையில் இப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதுகின்ற அளவிற்கு நமக்கு தேவை இன்னும் இருக்கிறது என்று சொன்னால், ஐயா 90 அல்லையா 100 வயசை கடந்து நீங்க இருக்கணும்யா, நீங்க இருந்து இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் ஐயா என்பதற்காகத்தான். இவன் இன்னைக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நம்ம வஞ்சிக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பழமையான மொழிக்காரங்க நம்ம எல்லாருமே. தமிழங்கிற இந்த இனம் இருக்கு பார்த்தீங்களா, தனித்துவமான இனம். ரொம்பவும் பழமை வாய்ந்த மொழிக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, சமீபத்தில் அறிவியல் கண்டுபிடிப்பே சொல்லிடுச்சு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்கின்ற பெருமையை நாம் பெற்றிருக்கோம் என்பதை நீங்க மறந்துருக்க கூடாது. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக இதை நாம தெளிவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஐடென்டிட்டியை மறைக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு என்னெல்லாம் செய்கிறது தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, இந்த மாதிரி NEP அப்படிங்கிற இடத்துல இருந்து அது ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிவை மலிங்க செய்து அவன் என்னென்ன கருத்தெல்லாம் சொல்கிறானோ அதை ஏற்றுட்டு ஆமாப்பா அதுதானப்பா சரி அப்படின்னு நம்மளே பேச வச்சிடும். ஆக இப்படி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் இவங்கெல்லாம் போட்டு இந்த பாதையில் நம்ம போகிறனால தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு, நீ எனக்கு கொடுக்க 2152 கோடி ரூபாய் நீ சொல்ற கொள்கையை ஏத்துக்கிட்டா தருவேன் என்று சொன்னால், நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு அப்படிப்பட்ட நிதி தேவையில்லை, அதை நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் அதுதான்.